தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையிலான அந்த பனிப்போர் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரனுக்கு பதவி வழங்கிய பிறகு இருவரோட ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி குற்றம் குறைங்க சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறத தொடர்ச்சியா நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் வர்றோம். அதே மாதிரி பாஜக மேடைகள்லையும் இந்த விவகாரம் ஒரு அரச புரசலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையிலான படிப்போரை வெளி உலகத்துக்கு சொன்னவர் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான். அதை எப்படி மறைமுகமா சொன்னார் அப்படின்னா, பாஜக காரவங்க என்னை மதிக்கிறதே இல்லை, பாஜக முக்கிய நிர்வாகிகளே என்னை மதிக்கிறதே இல்லை, நான் ஃபோன் பண்ணா கூட யாரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு கட்சியில மரியாதையே இல்லை, நான் கட்சியை வளர்க்குறதுக்கு இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னை கட்சியில இருக்க முக்கியமான நபர்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு.